பெரியவர்களே, அனைவரும் வந்திருக்கும் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கேண்டிடேட் ரிஸ்வான் அர்ஷத் வந்திருக்கிறாருங்க. அதே மாதிரி ஏஐசிசி செக்ரட்டரி காங்கிரஸ் பார்ட்டியின் தலைவி வந்திருக்கிறாங்க. நம்ம நண்பர் எம்எல்சி பெங்களூர் சென்ட்ரல் டிசிசி பிரசிடென்ட் சேகரன் வந்திருக்கிறார். நம்ம பிளாக் பிரசிடென்ட் நந்தகுமார், யூத் பிரசிடென்ட் மஞ்சு, முகமது நாலப்பாட், நிறைய பேர் கீழே இருக்கீங்க. நம்ம எக்ஸ் பிளாக் பிரசிடென்ட் முன்ராஜ் அண்ணா, எக்ஸ் கார்பரேட்டர் சரளா மோகன் அண்ணா, சரளா. வணக்கம். உங்க மத்தியில ஒரு நடிகை இல்லாம காங்கிரஸ் சார்பாக ஒரு காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாக உங்க முன்னாடி நிற்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். ஒவ்வொரு முறை வரும்போது ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி 2014 ஒரு மாற்றம் வரும், ஒரு மாற்றம் இருக்கட்டும். 10 வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சி நம்ம பார்த்துட்டு ஒரு மாற்றத்துக்காக பிஜேபிக்கு நீங்க உங்களுடைய ஓட்டு கொடுத்தீங்க. ஆனா அந்த மாற்றம் பார்க்கும்போது வெறும் ஏமாற்றம் தான் இருந்தது. அது அவங்களுடைய தப்பு, நாங்க அப்படி சொல்லவே இல்லை. பாஜகவுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு, தேர்தல் நேரத்தை வாக்குறுதிகளை கொடுப்போம், அது எல்லாமே சரி கட் பண்ணி கொடுப்போம், உண்மையான மக்களுக்கு கொடுப்போம்னா அந்த மக்கள் நம்னா அது மக்களுடைய முட்டாள்தனம், அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. எப்படி மக்களை ஏமாத்துறதுக்காக வாக்குறுதி கொடுப்பீங்க, மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்க ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வருவீங்க. நீங்க அந்த மேನಿಫೆಸ್ಟೋல 15 ಲಕ್ಷ உங்களுக்கு வரும் சொல்வீங்க. ಈ ವಿಡಿಯೋ ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾದಲ್ಲಿ ಲೈಕ್ ಮಾಡಿ, ಶೇರ್ ಮಾಡಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ.